ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்றைக்காவது நம்ம படிக்கிற வயசுலாம் தாண்டி ரொம்ப நாளாச்சுப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களா? அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் தென்காசியை சேர்ந்த 49 வயதான அமுதவல்லின்ற ஒரு பெண்மணி தன்னோட மகளோடு சேர்ந்து நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் சீட்டை செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த சூப்பர் எக்ஸைட்டிங் ஜர்னி பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ்லாம் நீங்கள் டெய்லியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவும் அப்டேட்ஸும் உங்களை உடனே வந்து சேரும். மிஸ் அமுதவல்லின்றவங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தென்காசியை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு 49 வயசு ஆகுது. ஸ்கூல் லைஃப்ல இருந்தே எம்பிபிஎஸ் ஆகணுன்றது தான் ஆசை. அண்ட் 1994 அவங்க மெடிக்கல் கவுன்சிலிங்கும் அட்டன் பண்ணுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்போ அவங்களுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கல. ஆனால் அவங்க மனசை தளர விடாமல் சரி மெடிக்கல் ஃபீல்டு தான் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதே ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஃபிசியோதெரபிஸ்ட் எடுத்து படிக்கிறாங்க. அதை படிச்சுட்டு அவங்க இப்போ ப்ரைவேட் கிளினிக்கில் ஃபிசியோதெரபிஸ்ட்டாகவும் ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா லைஃப்பை மூவ் ஆன் பண்ணோம். எல்லாமே நம்ம லைஃப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியே நடக்காது. ஸோ சில விஷயங்களை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க லைஃப் அப்படியே மூவ் ஆன் ஆக தொடங்குது. ஸோ கல்யாணம் ஆகுது, அப்புறம் ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. அப்படியே ஃபேமிலி லைஃப் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு லைஃப் அப்படியே போயிட்டு இருந்தது. அப்படியே கட் பண்ணால் 2024 ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. அவங்க டாக்டர் சம்யுக்தா கிருபாலினிக்கும் எம்பிபிஎஸ் ஆகணுன்றது தான் கனவு. ஸோ அவங்க நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஹேபிட் இருக்கும் இல்லையா? நம்ம படிக்கும்போது சிலர் எழுதி பார்த்தா தான் ஞாபகம் இருக்கும். சிலருக்கு நம்ம படித்ததை யாருக்கிட்டையாவது சொன்னாதான் ஞாபகம் இருக்கும். நம்மளாம் காலேஜ் படிக்கும்போது பார்த்தோம்னா நம்ம படித்தோன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட புக்கு கொடுத்து நான் படிக்கிறேன், இது கரெக்டாக இருக்கான்னு பாடுறா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ தான் நமக்கு படித்தது ஞாபகம் இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். அது மாதிரி அவங்க அமுதவல்லியோட பொண்ணு சம்யுக்தாக்கும் இந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருந்திருக்கு. என்ன அப்படின்னா அவங்க படிக்கும்போது அவங்க புக்ஸ் அவங்க அம்மா கிட்ட கொடுத்து சொல்லி காட்டுற பழக்கம். அப்படி சொல்லி காட்டிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு என்ன ஆகுது அப்படின்னா மறுபடியும் அவங்களோட பழைய ட்ரீமான எம்பிபிஎஸ் எட்டி பார்க்குது. அதாவது அவங்க மைண்டில் ஒரு சின்ன ஸ்பார்க்கு, நம்ம ஏன் திரும்பவும் எம்பிபிஎஸ் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வருது. ஸோ அவங்க எம்பிபிஎஸ் ட்ரீமை எகைன் ஸ்டார்ட் பண்ண டிசைட் பண்ணுறாங்க. ஆனால் டிசைட் பண்ணால் மட்டும் பத்தாது. 49 வயசில் நீட் எக்ஸாம் அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா கரண்ட் ஒர்க்கு, ஃபேமிலி லைஃபு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸு, இதுக்கிடையில் நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி எம்பிபிஎஸ் ஆகிறது அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாத ஒரு விஷயம். பட் இருந்தாலும் அவங்களோட ஹஸ்பண்டும் அவங்களோட பொண்ணும் அவங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க டெசிஷனை மதித்து அவங்களுக்கு நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அவங்க டாக்டர் டெய்லியும் அவங்களுக்கு அந்த ரிவைஸ் பண்ணுறதுக்கு படிக்கிறதுக்குலாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணி இருந்திருக்காங்க. இப்படி போனப்போ ஒரு 6 மந்த்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி அவங்க நீட் எக்ஸாமும் எழுதுறாங்க. ஸோ ஃபைனலி எக்ஸாம் ரிசல்ட்ஸும் வருது. அமுதவல்லி 147 மார்க்ஸும் அவங்க பொண்ணு 460 மார்க்ஸும் எடுக்கிறாங்க. அண்ட் அமுதவல்லி அவங்களுக்கு கடந்த 30ஆம் தேதி சென்னையில் நடந்த மெடிக்கல் கவுன்சிலிங்கில் மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீட்டில் விருதுநகர் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 31 வயசுக்கு அப்புறம் அவங்க ட்ரீம்ஸ் அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அவங்க பொண்ணுக்கும் கவர்மெண்ட் காலேஜ்லேயே எம்பிபிஎஸ் சீட் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. இதற்கிடையில் அமுதவல்லியும் அவங்க பொண்ணும் ஒரே காலேஜில் படிக்க போகிறதில்லன்னு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களோட இந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரியை பார்க்கும்போது அமுதவல்லின்றவங்களோட வெற்றி அவங்களோட வெற்றி மட்டும் இல்லை, அவங்களோட குடும்பமாக சேர்ந்து எடுத்த வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ வருஷம் கழித்து ஒருத்தர் படிக்கணும்னு ஆசைப்பட்டோன்னே அவங்கள ஊதாசனப்படுத்தாமல் அவங்க ஹஸ்பண்டும் மகளும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி அவங்கள வின் பண்ண வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம பொதுவாகவே இத்தனை வருஷம் கழித்து ஒருத்தர் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தாங்க அப்படின்னா நிறைய எதிர்ப்புகள் தான் நிறையா வரும். சொசைட்டியிலேருந்து அங்கேருந்து இங்கேருந்துன்னு சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குமா இதெல்லாம் இருக்குது. ஆனால் இதுக்கடையில் அவங்க ஹஸ்பண்டும் பொண்ணும் நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள ஜெயிக்கவும் வச்சுருக்காங்க. இவங்க ஸ்டோரியை கேட்கும்போது ட்ரீம்க்கு ஏஜ் இல்லை அப்படின்னு சொல்லி தெரியுது. அதே மாதிரி யார் என்ன சொன்னாலும், நம்ம சொசைட்டி என்ன சொன்னாலும், நம்ம டெடிக்கேஷன், ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் இருந்தால் வெற்றி நிச்சயன்றதுக்கு இவங்களோட ஸ்டோரி ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் லேட் ஆகிடுச்சின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இவங்களோட ஸ்டோரியை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களோட இந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஸ்டோரி உங்களை மோட்டிவேட் பண்ணியிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட நாளைக்கு உங்களை பார்க்குறேன். Until then, bye bye, take care, see you.